அறிவு கட்ட முண்டம் அடிக்க அடிக்க வாங்கிட்டு வந்திருக்கான். ஏண்டா அவன் அத்தனை அடி அடிச்சால, ஒரு அடி திருப்பி அடிக்க கூடாது? அடிக்க முடியாமலடா, அடிக்க கூடாதுன்னுதான். கிழிச்ச உன் தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டேய், நான் நினைச்சா ராஜ்யம் மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து உதைப்பேன். உதைப்ப இடிச்ச வயன் நானும் வாங்கிக்குவேன். ஏன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டு. அங்க உன் ஜம்பம் பலிக்கலையடா. ஏய், எங்கடா போற? இப்பவே போய் அந்த ராஜு பையில பீஸ் பீஸ் ஆகிட்டு வரேன்டா. உட்கார உட்காரண்ணா. உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. என்னமோ பெருசா குதிக்கிறியா? ஏய், இவன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியத்துக்கு டெஸ்டா? எப்படி? அதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. சரிடா, மார்ச்சுவரில் இருக்கிற ஏதோ ஒரு பணத்து கையில இந்த மோதிரத்தை நான் மாட்டிட்டு வந்துடுறேன். நீ ராத்திரி 12 மணிக்கு தன்னந்தனியா போய் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகே ஓகே தான்டா. எடுத்துட்டு வந்துட்டா உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன்டா. எடுக்காம வந்த நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். சரி. என்னடாச்சு? எனக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. உனக்கு ஸ்காட்ச் பார்ட்டி மச்சி. நான் குடிக்க மாட்டேன். உனக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன்டா. என்ன ராகவா, ரொம்ப பிஸியா இருக்கிற போல இருக்கு, ஆளே பார்க்க முடியல. ஆமாங்க. யார் ஆளு? நம்ம வீராசாமிடா. எப்ப செத்தா இருப்பா? என்னைக்கு காலையில தான். சொந்தக்காரங்க யாரும் பாடி எடுக்க வரல. மார்ச் வரைக்கும் எடுத்து போறீங்க? ஆமாங்க. சரி போ, கொஞ்சம் தள்ளிங்க. டேய், ஒரு ஐடியா. என்ன? நம்ம பந்தயத்துக்கு இந்த பாடியவே யூஸ் பண்ண என்ன? பரவாயில்லையே, உன் மரமண்டையில கூட அப்பப்ப நல்ல ஐடியா எல்லாம் வருது. காத்து முத்தன, எப்படி கீரை? எப்படி கீரைனா, என்னைக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு காத்தமுத்துன்னு பேர் வச்சாங்களோ அன்னில இருந்து இங்க வர பணத்தெல்லாம் நான் தான் காத்துக்கு நிக்கிறேன். யார் ஆளு? நம்ம பட்டாளத்துக்காரர்ல வீராசாமி, அவர்தான். பூட்டாரா? டேய், என்னடா வெறுங்கையோட கொண்டாந்துருக்க? பின்ன இங்க வரவன் என்ன சொத்து சோகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டா வருவான்? பேசுவீங்கடா. அவன் உயிரோடு இருக்கும் போது வார்டுலயே எல்லாத்தையும் உருவிடுவீங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் மொட்டை பணமா கொண்டாந்து இங்க தள்ளிடுவீங்க. அதை நாங்க காவல் காக்கணும். டேய், தலைக்காணி அடியில பாத்தியா ஒரு 5-10 கூட தரல. ரொட்டி கிட்டி வாங்கடா, வச்சிருப்பானடா. ரொட்டி தான் ஆஸ்பத்திரியில கொடுத்துடுறோமே. எங்கடா குடுக்கறீங்க? குடுக்கறதா எழுதுறீங்க. சரி சரி, புடி. ஏம்பா, பாடி யாராவது சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே? யாரும் வரல. வரமாட்டானுங்களே. பணம் இருந்தா பணத்தை எடுக்கிறது நீயா நானு அடிச்சுக்குவானுங்க. இல்லாட்டி எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. தூக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு துப்பாக்கி ஏந்தி சண்டை போட்டேன். இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாருமே இல்ல பாத்தியா? கைய மடக்குடா. இவன் ஒருத்த உயிரோடு இருக்கும் போது லஞ்சம் வாங்கறதுக்கு நீட்டின கை செத்ததுக்கு அப்புறம் மடங்க மாட்டேங்குது. அப்பா. Hello Satish, how are you? I am fine. How are you? Fine, thank you. 2 நாளா உங்களை தேடுறேன், நீங்க கிடைக்கவே இல்லையே. என்ன விஷயம்? தேங்க்ஸ் சொல்லட்டா? தேங்க்ஸா? எதுக்கு? நீங்க எனக்காக ராஜு கிட்ட சண்டை போட்டீங்கல்ல, அதுக்குதான். உங்க 2 பேர் காதலுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. என்னது? நான் வேணுவ காதலிக்கிறேனா? நல்லா இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் நெருக்கமா பழகுனா அது காதலா தான் இருக்கணுமா? எனக்கு வேணுவ பிடிக்கும், அதே மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கலாம். நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள், அவ்வளவுதான். அப்ப நான் கேள்விப்பட்டது வேணும் அவன் மனசுல உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்குது. என் மனசுல நினைச்சிருக்கிற ஒரே உருவம் நீங்கதான்.
சுந்தர், வேணு எங்க போயிருக்கான்னு தெரியுமா? எங்க போயிருக்கான்னு தெரியாது. எங்கேயாவது வெளியே போயிருப்பான். எங்க போறேன்னு சொல்லல. வேணு எங்க தாண்டா போயிருப்பான்? எங்க போயிருக்கான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. என்னடா விஷயம்? ஒண்ணு இல்ல. பையன் பேர் என்ன? வேணு. எந்த இயர் படிக்கிறான்? 4th year. பையன் ஹாஸ்டல் தங்கியிருந்தானா டே ஸ்காலரா? ஹாஸ்டல்ல. பையன் எப்படி? ரொம்ப தங்கமான பையன். அவங்க கூட வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? அவன் கூட சுந்தர்னு ஒரு பையன் இருந்தான். சதீஷும் கூட இருந்தான். அவங்கள அவங்க என்கொயர் பண்ணோம். ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஓகே? எஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000 கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். 2 ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன் 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல போயா? கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்குவே நீ. விவகாரத்துக்குனே வந்திருக்கியா? ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம். ஒண்ணும் முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா? உட்காருங்க ஐயா. என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்டேஜ் கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்கறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன உள்ள தள்ளுறதுக்குனே ஐடியா கொடுக்கறியா? அண்ணா வந்தாச்சு. போலீஸா? இல்ல பூனை. 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 ஏண்டா இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனையவா? நிர்வாகத்தை ஐயா நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, வருங்கால எம்டி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம், வருங்கால எம்டி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்கெல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறாருல்ல.
எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம் வருங்கால எம்டி எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன், ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க, பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்கதான். ஏடா கூடமா பேசி வசூல கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வார்த்தை அன்பா பேசுங்க, முடியலன்னா 3 வார்த்தை பேசுங்க. இவர் தான் கேஎஸ். ஆஹா, படிக்கிறேன். சரி. 3 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது அதேவா படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். நான் பாடவா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே, யோ, என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா? அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் எம்டி ஆக வேண்டும். அடாடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பரப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கிறுக்கு பசங்க. அந்த மோதிரம் என்னோட தான் நான் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்குள்ள நடந்த பந்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் என்ன நம்பலமா? அவர் பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்னமோ ஏகப்பட்ட கொலைகளை செஞ்ச கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறாரு. போலீஸ்காரங்கன்னா எப்பவுமே அப்படிதான் பா. என்னம்மா இது? எதிர்த்தாப்புல இருக்கிறது தான் மகன்றது கூட தெரியாம போயிடுச்சு. சதீஷ் குற்றவாளிகளை பார்த்தே பழக்கப்பட்ட பார்வை பாத. அவருடைய கண்கள்ல சட்டத்தின் சந்தேகம் தான் இருக்குமே தவிர சத்தியத்தோட பாசம் இருக்காது. அம்மா, சத்தியமான நிரபராதிமா. நீ எதுக்கும் பயப்படாத சதீஷ். நிரபராதிகளுக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும். குற்றவாளிகளை தண்டிக்கிற கோர்ட் நிரபராதிகளை காப்பாத்தவும் செய்யும். நீ தைரியமா இரு. போலீஸ் 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 போலீஸ். நாங்க இங்க கடமை செய்ய வந்திருக்கோம். தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க. சார், சதீஷ் நிரபராதி. அவனை கைது செய்ய நாங்க விட மாட்டோம். நிரபராதியா குற்றவாளியான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட். சார், அவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. குற்றவாளியை தண்டிக்கிறது மட்டும் இல்ல, நிரபராதியை காப்பாத்துறதும் போலீஸோட வேலைதான். வழியை விடுங்க. சதீஷ், வேணு கொலை விஷயமா நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்னெல்லாம் கனவு கண்ட கம்பெனியை கைப்பற்ற முடியலையே. யோ, நீங்களா எதுக்கா இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. நாம எப்படி தோத்தோம்? என்னங்க அது? அவருக்கு ஆதரவு அதிகமா இருந்தது, ஜெயிச்சாரு. இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. விட மாட்டேன். அந்த ஆளை சீட்ல உட்கார விட மாட்டேன். எப்படி அவரை கீழே இறக்கியே தீருவேன். என்னங்க அது? அவரை கீழே இறக்குறேன்ட்டு என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க? என் சபதம் நிறைவேற வரைக்கும் இன்னையில இருந்து என் தலைமுடிய நான் வாழவே மாட்டேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க தலையில இருக்கிறது நிஜ முடியா டோபாவான்னு கூட தெரியாம அது மேல சபதம் போடுறீங்களே. எல்லாமே டோப்பாவா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? என்னய்யா இந்த கோலத்துல இவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு, அதையும் டோப்பாவை கழட்டி போக்கிடுவீங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பதவியில விட்டு வச்சா நாம செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும். அப்புறம் நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க மட்டும் என்ன தூணா என்ன போறீங்க? எல்லாரும் கம்பிதான். அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அவங்க மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிங்க. இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது தோண்டி கண்டுபிடிங்க. தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெட்ரோலா இல்ல நிலக்கரியா? மிஸ்டர் நாகராஜன், கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? யோ என்னையா நீ அவங்க மேல குற்றத்தை கண்டுபிடினா நீ எங்க மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கிற? யோ அந்த ஆளு உள்ள இல்லையா? வெளியே போனா பேப்பர் கீப்பர்ல பேட்டியை கொடுத்துற போற.